காதல் என்பது வார்த்தைகளில் விவரிக்க முடியாத ஒரு அழகான உணர்ச்சி. மக்கள் இந்த உணர்ச்சியை பல்வேறு வழிகளில் உணர்கிறார்கள். அவர்கள் விரும்பும் மற்றும் ஏங்குகிறவர்களுடன் நெருக்கமாகவும் அன்பாகவும் காதல் உறவில் இருக்கிறார்கள். இது மிகவும் சிக்கலானதாக இருந்தாலும் அது கவர்ச்சியாகவும் அற்புதமாகவும் இருக்கும். அன்பை உள்ளடக்கிய அனைத்து தருணங்களும் நம் மூளை மற்றும் இதயத்தின் உளவியல் எதிர்வினையை மாற்றி மகிழ்ச்சியை தருகிறது. நாம் உணர்வது நம் உடல், மனம் மற்றும் ஆன்மாவை பாதிக்கிறது. நாம் காதலிக்கும் போது நம் உடலில் வெளியாகும் அனைத்து ஹார்மோன்களும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பது இயல்பு. சுவாரஸ்யமாக, ஈர்ப்பு இருக்கும்போது நம் மனம் நம் மூளையின் வெகுமதி பகுதியுடன் இணைகிறது. இது மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதிகரிக்கும். நாம் ஒருவரை ஈர்க்கும்போது, நாம் இயற்கையாகவே ஆட்கொள்ளும் போது இது நிகழ்கிறது. காதல் உண்மையில் 3 உணர்வுகளின் கலவையாகும்: காமம், இணைப்பு மற்றும் ஈர்ப்பு. இந்த உணர்ச்சிகள் வெவ்வேறு சூழ்நிலைகளில் வேறுபடுகின்றன, இறுதியில் மக்களை மிகவும் குழப்பமடையச் செய்கின்றன. இந்த உணர்ச்சிகளை ஒன்றிணைப்பது மிகவும் எளிதானது அல்ல. நன்றாக கையாளாவிட்டால் அது பெரிய சிக்கலுக்கு கூட வழிவகுக்கும். கையாள தெரியாதவர்களுக்கு காதல் மிகவும் சிக்கலானது என்று நாங்கள் உண்மையில் சொல்கிறோம். நாம் காதலித்துக் கொண்டிருக்கும் போது நாம் நினைப்பது எல்லாம் நம் துணையை பற்றியது. உடல் அமைப்பில் அதிக அளவு டோபமைன் மற்றும் நோர்பைன்பிரைன் வெளியீடு நம்மை அன்பில் மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் உணர வைக்கிறது. இந்த மகிழ்ச்சியான ரசாயனங்கள் அன்பை மிகவும் தூண்டுகின்றன. உண்மையில் மற்ற விஷயங்களிலும் கவனம் செலுத்த மறந்துவிடுகிறோம். அவற்றில் ஒன்று நம் பசி. பெரும்பாலானவர்கள் காதலிக்கும் போது நன்றாக சாப்பிடவும் தூங்கவும் மறந்துவிடுகிறார்கள். ஒரு நபர் உடனடியாக ஒருவரை காதலிக்க முடியும் என்பது மிகவும் உண்மை. உண்மையில் பாலியல் மருத்துவ இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு, ஒரு நபர் ஒருவரை காதலிக்க 1 வினாடிக்கு 5இல் 1 பங்கு எடுக்கும் என்று தெரிவிக்கிறது. காதலில் விழுவதற்கு நேரம் குறைவாகவே எடுக்கும்.